ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு KSN Info. இன்றைக்கி நாம் ஹேக்கர் ரேங்கில் 30 days கோட் சேலஞ்சில் டே 21 ஜெனரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஜெனரிக்ஸ் பேராமீட்டரைஸ் டைப்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு கிளாஸ், மெத்தட் இல்லை இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நாம் மல்டிபிள் டேட்டா டைப் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜெனரிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு இருக்குது. அந்த கோடு நமக்கு இன்டீஜர், ஸ்ட்ரிங் அண்ட் டபுள் 3 டேட்டா டைப்ஸ்லுமே வேணும். அப்போது அந்த கோடை 3 times ரீரைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஒரே கோட்லேயே நம்மளால் 3 டேட்டா டைப்ஸுமே இன்க்ளூட் பண்ண முடியும். இதில் நாம் டைப் பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரன் டைமில் நம்ம வாங்குகிற டேட்டாவை பேஸ் பண்ணி டேட்டா டைப்பை அதுவே ரிப்ளேஸ் பண்ணிக்கும். டாஸ்க் என்னென்னா, பிரிண்ட் அரேன்னு ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட பேராமீட்டர்ஸாக ஜெனரிக் எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறக்கு அரேயை பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா சொல்யூஷன் கிளாஸில் நாம் எழுதின ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சேலஞ்சை சால்வ் பண்ணுறக்கு நாம் ஜெனரிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓவர்லோடர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா, சொல்யூஷன் கிளாஸில் நம்ம க்ரியேட் பண்ண பிரிண்ட் அரே ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரே பாஸ் பண்ணுவாங்க. இதோட அவுட்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா, நாம் க்ரியேட் பண்ண பிரிண்ட் அரே ஃபங்க்ஷன் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கோடிங் போடலாம். இதில் கிளாஸ் பிரிண்டர் ஆங்குலர் ப்ராக்கெட்டில் டீன்னு கொடுத்துருக்காங்க. இது டைப் வேரியபிள், அதாவது எல்லா டேட்டா டைப்புமே சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் மெத்தடை டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு வாய்ட் பிரிண்ட் அரே பேரந்திசிஸில் டி ஸ்கொயர் ப்ராக்கெட் அரே. இப்போ நாம் பிரிண்ட் அரே மெத்தடை க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட பேராமீட்டர்ஸாக டைப் வேரியபிளோட அரேயை பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் டி எலிமெண்ட் காலன் அரே ஓப்பன் பிரேசஸில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எலிமெண்ட். இதில் நாம் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபார் டைப் வேரியபிள் காலன் அரே. இதில் நம்ம வாங்கின எலிமெண்ட்ஸ் எல்லாம் அரேயில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டை நாம் ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். இதில் எலிமெண்ட்ஸை மாடிஃபை பண்ணணும், இல்லாட்டி இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணுன்னா நாம் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும். இதில் நாம் எலிமெண்ட்ஸை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதனால் ஃபார் ஈச் லூப்பை யூஸ் பண்ணியிருக்கோம். அரேயில் ஸ்டோர் ஆன எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணதுக்கப்புறமா லூப் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அடுத்து பப்ளிக் கிளாஸ் ஜெனரிக்ஸில் என்னங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ரீட் பண்ணியிருக்காங்க. இது நம்பர் ஆஃப் இன்டீஜரை டினோட் பண்ணுது. அடுத்து இன்டீஜருக்கு ஒரு அரேயை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார் லூப் மூலியமாக ரீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து n ரீட் பண்ணியிருக்காங்க. இது நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்கை டினோட் பண்ணுது. ஸ்ட்ரிங்குக்கு ஒரு அரேயை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார் லூப் மூலியமாக ரீட் பண்ணியிருக்காங்க. பிரிண்டர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஆங்குலர் ப்ராக்கெட்டில் டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இன்டீஜர், செகண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங். அடுத்து பிரிண்ட் அரே ஃபங்க்ஷன் இன்டீஜர் அண்ட் ஸ்ட்ரிங் ரெண்டுக்குமே கால் பண்ணியிருக்காங்க. இஃப் கண்டிஷனில் பிரிண்டர் கிளாஸோட மெத்தட் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா பிரிண்டர் கிளாஸில் ஒரு மெத்தடாக இருக்கணும், அதுவும் பிரிண்ட் அரேன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.